திருவோட புது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஐம் வித் யூ ரியா. உன்னோட இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன். நீ திருவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இரு. இன்னும் அவன் மேல என்னென்ன பழியெல்லாம் போட முடியுமோ அத்தனையும் போடு. அதுக்கு நான் உனக்கு 5 கோடி தரேன். என்ன சொன்ன? நான் பழி போடுறேனா? என் வீட்டுக்கே வந்து என்னைய வேலை பேசுறியா? ஏய், ஏன் பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீ நானும் இப்ப ஒரே இடத்துல இருக்கோம், புரியுதா? இது நான் உனக்கு தர ஆஃபர் 5 crores. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் திருமல பொய்யான பழி போட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அங்க நடந்ததெல்லாம் நிஜம். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தது நிஜம். நீ என்னடானா என் கற்புக்கு வேலை பேசிட்டு இருக்க? முதல்ல இத புடி. கெட் அவுட். முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. ஓகே ஓகே, கூல் கூல். நாங்க கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இது என்னோட விசிட்டிங் கார்டு. உனக்கு மனசு மாறினா ஒரு ஃபோன். நெக்ஸ்ட் நிமிஷமே இங்க வந்து நிப்பேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரியா. பாய். அவதான் பண்றான். நீ என்ன நிச்சயம் கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கால். உங்ககிட்ட நான் கொஞ்சம் டீடைல்டா பேசணும். திரும்பவும் என் வீட்டுக்கு வர முடியுமா? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? ஓகே, 2 minutesல நான் அங்க இருக்கேன். இந்த தடவை சக்சஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். எவிடன்ஸ் முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட்.
வேற இந்த Dress செட்டே ஆகல. சரி, எப்படி அப்படி ஒரு பிளான் பண்ண? அவன் யார்கிட்ட வேணாலும் சிக்காம இருக்கலாம், ஆனா என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என் அழக வச்சு அந்த திருவ மயக்கலாம்னு நினைச்சேன். ஆனா 2 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் என் அழகுக்கெல்லாம் பயங்கர ஆளே கிடையாது. நீங்க சொன்னீங்களே, அது ரொம்ப கரெக்ட். அவனை அப்படியெல்லாம் மடக்க முடியாது. அதுக்காக தான் நான் பிளான் பியோட போயிருந்தேன். அதுதான் நான் அவன் மேல போட்ட அபாண்டமான போய். நிஜமா சொல்லணும்னா திடீர்னு நான் அப்படி நடந்துக்குவேன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதான் நான் ஒரு டிராமா போட்டேன். துணியெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டேன். அப்படியே கத்துக்கிட்டே அவன் கேபின்ல இருந்து வெளியே ஓடி வந்தேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண. மீடியாவிலையும் தெருவை பத்தி மோசமா பேசினேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அந்த தெருவும் வசமா மாட்டிக்கிட்டான். வாவ் வாவ் வாவ், கலக்கிட்டறியா? யாரை எப்படி அடிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல் திரும்ப யாராலையும் காப்பாற்ற முடியாது. உனக்கு எதுக்கடி திருமல அவ்வளோ அக்கறை? அவன் எப்படி போனா உனக்கு என்ன? ஏய், அதெல்லாம் கொடுப்பேன்னு இந்த ஜென்மத்துல கனவு காணாத.